அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அளவிற்கு அதிகமான போதைத்தன்மையால் உடலில் நஞ்சுக்கள் அதிகரித்தால் அதற்கான காரணங்கள், அதை தவிர்ப்பதற்கான சில எளிய வழிமுறைகளையும் முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். துளசி 10 கிராம், அருகம்பில் 5 கிராம், வசம்பு துண்டு 5 கிராம், சுத்தம் செய்யப்பட்ட சுக்கு துண்டு 5 கிராம், கோரைக்கிழங்கு 3 கிராம், மிளகு 3 கிராம், ஜீரகம் 3 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் ஒன்றாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த பொருட்களை அனைத்தையும் நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பொடியை கொண்டு நாம் உடலில் தங்கியுள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்து எடுத்த மூலிகை பொடியிலிருந்து 5 கிராம் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து நமக்கு நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய தீநீராக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் நிரம்பிய இந்த தீநீரை அளவிற்கு அதிகமான போதைத்தன்மை பயன்படுத்தியவர்கள், வலி மாத்திரைகள் அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தியவர்கள், முறை தவறிய உணவு உண்டு அதனால் நச்சுத்தன்மை உடலில் அளவிற்கு அதிகமாக இருந்த நோயாளிகள் அனைவருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமான தீநீர். இந்த தீநீரை தயாரித்து காலை வேளை மலம் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால், வாரத்திற்கு ஒரு முறை பருகி வந்தால் படிப்படியான இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நச்சுத்தன்மை மிக இயல்பாக வெளியேறும். ஆகையால் நோய் உடையவர்கள் எளிமையாக தயாரித்த இந்த தீநீரை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் நோய்க்கான மருத்துவம் மாந்தம். மாந்தம் என்கிற நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அல்லு மாந்தம், உளமாந்தம், கீழ்மாந்தம், வயிற்று மாந்தம் என்று பல வகைகளில் இருக்கின்ற நோய் மாந்தம். மாந்தம் என்கிற நோய் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வரக்கூடிய ஒரு உள் உறுப்பு சார்ந்த நோயாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த மாந்த நோய் இருந்தால் உடலில் அளவிற்கு அதிகமான வலி, வாந்தி எடுக்கின்ற சூழ்நிலை, அஜீரணத்தன்மை, குடல் பகுதியில் அழற்சி, வயிற்றுப்போக்கு, இரத்த கழிவு இவையெல்லாம் ஏற்படும். இந்த மாந்தம் என்கிற நோய் சிறு குழந்தைகளை அளவிற்கு அதிகமாக பாதிப்படைய செய்து குழந்தைகள் பால் குடிக்காமல் மிகவும் அவதி உறுவார்கள். மேலும் அவர்களுக்கு விலா பகுதியில் ஒரு அளவிற்கு அதிகமான வலி தோன்றும். இதனால் குழந்தைகள் சதா காலமும் அழுது கொண்டே இருப்பார்கள். பெரியவர்களுக்கு வருகின்ற மாந்தம் அஜீரணத்தன்மையை ஏற்படுத்தி
ஒரு சிலருக்கு மட்டும் வயிற்றுப்போக்கு ஏற்படும். பொதுவாக சித்தர்கள் மாந்தம் என்கிற நோயை பின்வருமாறு வகைப்படுத்தி இருக்கின்றனர். உண்ட உணவு செரிமானம் ஆகாமல் கீழ் இறங்காமலும், மேல் பகுதியில் வாந்தியாக வெளியே வராமலும், குடல் பகுதியில் உண்ட உணவு தங்கி ஒரு வகையான பித்த மயக்கத்தை தோற்றுவிக்கும். இந்த மாந்தம் ஒருவருக்கு வந்தால் தலைவலி, நாவறட்சி, குடல் பகுதியில் அளவிற்கு அதிகமான வலி, முதுகு தண்டுவடத்தில் வலி இவையெல்லாம் ஏற்படுவதுடன் ஒரு வகையான அசதி மற்றும் சுறுசுறுப்பு இன்மை போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படும். இவை பல்வேறு வகைகளில் வகைப்படுத்தி இருக்கின்றன. அல்லு மாந்தம், விலா பகுதியில் மட்டும் வலி தோன்றும். வயிற்று மாந்தம், வயிற்று பகுதியில் ஒரு வகையான இரைச்சல் தோன்றி வயிற்று பொறுமலும் தோன்றும். உள்ளு மாந்தம், சதா காலமும் உள் உறுப்புகள் அழற்சியால் பாதிக்கப்படும். எனவே இந்த மாந்த நோயை பூரணமாக நாம் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை துளசி. துளசி பல 100 வகையான நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்குகின்ற ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகை. துளசி மிக சிறந்த கிருமி நாசினி. நோய் கண்ட காலத்தில் உள் உறுப்புகள் பாதிக்கப்படாமல் பாதுகாத்து அழற்சி மற்றும் காய்ச்சல் இவையெல்லாம் வராமல் தணிக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உள்ளது. துளசி ஒரு ஆன்டிபயாட்டிக், அதாவது நோய் எதிர்ப்புக்கு அற்புதமான ஒரு மூலிகை துளசி. துளசியை நாம் எந்த வகையிலாவது தினந்தோறும் அதை நாம் சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு எரிச்சல், வயிற்றுக்கோழை, மார்புச்சளி, நுரையீரல் பகுதியில் ஏற்படும் பிராங்கைட்டிஸ், லங்ஸ் டிசார்டர் இவையெல்லாம் பூரணமாக நீங்கி நுரையீரல் புற்று, இரத்தப்புற்று, அஜீரண பேதி, மாந்தத்தின் பல வகைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உள்ளது. அடுத்ததாக துளசி சாறு, கரிசாலை சாறு மற்றும் வேப்ப எண்ணெய் இவற்றையெல்லாம் கொண்டு தயாரிக்கப்படும் தைலம், கரப்பான், எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய தோல் நோய்கள், ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய சதை ஒவ்வாமை, இந்த நோய்கள் எல்லாம் நீக்கும். புற்று நோய்களுக்கு துளசி ஒரு அருமருந்து. குறிப்பாக பெண்கள், வயதுக்கு வந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை முழுமையாக தீர்க்கும். கருப்பை புற்று, கருப்பை புண், கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இவையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் துளசிற்கு உள்ளது. துளசி, ஏலக்காய், லவங்கப்பூ, சிறிது பன்னீர் இவற்றோடு 100 மில்லி தூய்மையான நீரை இவையெல்லாம் சேர்த்து 5 நிமிடம் நன்றாக கலக்கி எடுத்து பருகி வந்தால் கருப்பை சுத்தமடையும். கருப்பையில் தங்கியுள்ள அழுக்குகள், சூதக தடை இவையெல்லாம் நீங்கும். சூதக ஜன்னி என்ற கொடிய நோய் பூரணமாக விலகிவிடும். மாதவிடாய் காலத்தில் தோன்றக்கூடிய வயிற்று வலி மற்றும் முதுகு தண்டுவடத்தில் தோன்றக்கூடிய அதீத வலி, நமைச்சல் இவையெல்லாம் நீங்கி கருப்பையை